சற்றுமுன் பிரதமர் மோடியை சந்தித்த விஜய் பாஜக வலையில் சிக்கிய தாவேகா. அதாவது தமிழகத்தில் இன்னும் சில தினங்களில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலுக்காக தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமான பிரச்சாரங்களில் இறங்கியிருக்கின்றன. பிரச்சாரங்கள் மட்டுமின்றி கூட்டணி ஒப்பந்தத்தையும் போட்டு வருகின்றன. அந்த வகையில் திமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி கட்சிகள் என்பது ஓரளவுக்கு நிறைவு பெற்றுவிட்டது. இப்போது திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு சில பேரை எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திமுக கூட்டணி மிக மிக வலுவாக மாறிவிட்டது. இதன் காரணமாக இனிமேலும் தற்போது இருக்கும் கூட்டணியை நம்பி தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதை அதிமுக உணர்ந்துவிட்டது. அதனால்தான் அதிமுக கூட்டணியை பலமாக்குவதற்கு யாராவது வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது அதிமுக. குறிப்பாக பாமக ராமதாஸ் மற்றும் பாஜகவில் தற்போது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் விஜயதாரணி உள்ளிட்டவர்களை கூட அதிமுக எதிர்பார்த்துதான் காத்திருக்கிறது. இந்த நிலையில் இவை அனைத்தையும் தாண்டி விஜயின் கட்சியை இப்போது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பல கட்ட தியாகங்களையும் அதிமுக செய்வதற்கு முன் வந்துள்ளது. அதுவும் சமீப நாட்களாக விஜய் மீதான பிம்பம் என்பது பொதுமக்களிடையே எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது. இந்த நேரத்தில் விஜயை கூட்டணிக்கு அழைத்தால் கண்டிப்பாக விஜய் கூட்டணிக்கு வருவார் என்பதை அதிமுக புரிந்து கொண்டது. ஏனென்றால் விஜயின் விவாகரத்து பிரச்சனை என்பது இப்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. விவாகரத்து பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலும் திரிஷாவுடன் விஜய் ஊர் சுற்றி வரும் இந்த ஒரு செயல் என்பது விஜயின் கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்று விஜய் கூறி வந்த நிலையில் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பெண்ணான தன்னுடைய மனைவிக்கே இவரால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்ற குற்றச்சாட்டு தற்போது பெண்கள் மத்தியில் கோபத்தை கிளப்பியுள்ளது. இதன் காரணமாக விஜய்க்கு ஆதரவாக இருந்த பெண்கள் பலருமே இப்போது விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அண்மையில் மகளிர் தின நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் கடைசி வரை எல்லாமே நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் கடைசியில் விஜய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் விஜயின் அரசியலை இப்போது தலைகீழாக புரட்டி போட்டுள்ளது. இந்த மகளிர் தின விழாவில் விஜய் பேசிய போது நலத்திட்டங்கள் பலவற்றையும் அறிவித்திருந்தார். ஆனால் இறுதியாக இவருடைய விவாகரத்து பிரச்சனை பற்றி ரசிகர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அது அவ்வளவு ஒர்த்தான விஷயம் இல்லை என்று அந்த ஒரு வார்த்தையை விஜய் பயன்படுத்தி இருந்தார். அதாவது தன்னுடைய மனைவி மற்றும் மனைவி என்பவள் பெண் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட விஷயமே ஒர்த்தில்லை என்று விஜய் கூறியிருந்தது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. அதுவும் சாதாரண நிகழ்ச்சியில் இப்படி கூறினால் கூட அது மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் வெடிக்கும். அப்படி இருக்கும்போது மகளிர் தின நிகழ்ச்சியில் ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுவது போல விஜயின் இந்த ஒரு பேச்சு அமைந்திருந்தது. இதனால் விஜய் கூறிய இந்த ஒரு வார்த்தை தான் விஜய்க்கு எதிராக தற்போது மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக கிளம்பியிருக்கிறது. எனவே தற்போது விஜய்க்கு வாக்களிக்கலாம் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய இடியாக தலையில் இறங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் திரிஷாவுடன் விஜய் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சம்பவம் என்பது விஜயின் ஆதரவாளர்களை மேலும் கதிகலங்க வைத்துள்ளது. அதுவும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த பிரபலங்களும் கூட தற்போது விஜய்க்கு எதிராக திரும்பிவிட்டனர். இதுவரையிலும் விஜய் கட்சி தொடங்கியதற்கு பிறகு விஜய்க்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் பல பிரபலங்கள் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். அதே சமயம் திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு முழுக்க ஆதரவாகவும் எத்தனையோ பிரபலங்கள் ஆதரவாக இருந்து வந்தனர். ஆனால் தற்போது ஒருவர் கூட விடாமல் அனைவருமே விஜய்க்கு எதிராக திரும்பிவிட்டனர்.
இந்த ஒரு விஷயம் கூட விஜய்க்கு தெரியவில்லை. ஆக மொத்தம் மிகப்பெரிய பிரச்சனையில் விஜய் தற்போது சிக்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த விஜயின் விவாகரத்து பிரச்சனை மற்றும் விஜய் திரிஷா சர்ச்சை என இத்தகைய பிரச்சனைகளுக்கு பிறகு தற்போது முக்கிய அரசியல் கட்சிகள் சார்பில் பர்சனலாக எடுத்த கருத்து கணிப்புகளின்படி, அதிலும் குறிப்பாக அதிமுக தரப்பு பர்சனலாக எடுத்த கருத்து கணிப்பின்படி விஜயின் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை நம்பிதான் இப்போது விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் திட்டம் தீட்டி வருகிறது. குறிப்பாக அதிமுகவின் திட்டம்தான் இது. அதை பாஜக மூலம் செய்து முடிக்க பாஜகவை ஏவி விட்டிருக்கிறது அதிமுக. அதனால்தான் தற்போது பவன் கல்யாண் மூலமாக விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு பாஜக, அதிமுக கட்சிகள் தீவிரமான முயற்சிகளில் மீண்டும் இறங்கியுள்ளது. ஏற்கனவே விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே பாஜக, அதிமுக கட்சிகள் விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர பல கட்ட முயற்சிகளை எடுத்து வந்தது. ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது. இந்த நிலையில்தான் விஜயின் பெயர் என்பது இப்போது விஜயின் ஆதரவாளர்கள் மத்தியிலே நார் நாராக கிழிக்கப்பட்டு வருகிறது. இதனால் விஜயின் வாக்கு வங்கி என்பது முன்பு இருந்ததை விட பாதிக்கும் குறைவாக குறைந்து விட்டது. எனவே இந்த நேரத்தில் கூட்டணிக்கு அழைத்தால் விஜய் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதை உணர்ந்துதான் அதிமுக, பாஜக கட்சிகள் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கின்றன. அதிலும் தொடர்ச்சியாக பவன் கல்யாண் உட்பட பல பிரபலங்கள் மூலமாக விஜயை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக முயற்சி செய்தது. அந்த ஒரு முயற்சி இப்போது பாஜகவுக்கு பலனாகவும் மாறியிருக்கிறது. ஏனென்றால் விஜய் பாஜக, அதிமுக கூட்டணிக்குள் வருவதற்கு ஏறக்குறைய சம்மதம் தெரிவித்து விட்டார் என்றுதான் தெரிகிறது. விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தால் போதும் என்றும், ஆனால் 80 தொகுதிகள் வரையிலும் விஜய் கேட்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு டீலிங்கிற்கு அதிமுக கூட்டணி முதலில் மறுப்பு தெரிவித்தாலும் கூட பிறகு ஒப்புக்கொண்டதாகவே தெரிகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம், விஜய்க்கு 80 தொகுதிகள் கொடுத்தால் கூட அதிமுகவால் ஆட்சிக்கு வந்துவிடலாம். ஆனால் இந்த விஷயத்தில் முரண்டு பிடித்தால் அந்த பக்கம் திமுக ஆட்சியை பிடித்துவிடும். எனவே இதை நன்கு புரிந்து கொண்ட அதிமுக இப்போது தொகுதி பேரத்தில் இறங்கி வந்துள்ளது என்றே தெரிகிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்த நிலையில் நேற்று இரவு பிரதமர் மோடி அவர்களை விஜய் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் இந்த சந்திப்பு நடந்துள்ளதாகவும் தெரிகிறது. இந்த சந்திப்பு மூலம் அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி என்பது தற்போது உறுதியாகிவிட்டது என்ற செய்திகளும் வெளியாகி வருகிறது. இனிமேல் விஜய் தனியாக நின்றால் கூட 3% வாக்குகளை கூட வாங்க முடியாது என்பதை விஜய் இப்போதுதான் உணர்ந்திருக்கிறார். எனவேதான் கூட்டணி போட்டாவது பதவியை பெற்றுவிட்டால் அதன் பிறகு அடுத்த தேர்தலில் கூட தனித்து போட்டியிடுவதற்கு விஜய் முயற்சி செய்யலாம். ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல மக்கள் அனைத்தையும் மறந்து விடுவார்கள். எனவே அப்போது தனித்து போட்டியிடுவதற்கு விஜய் முயற்சி செய்யலாம். அதை புரிந்து கொண்டுதான் இப்போது தனித்து போட்டியிட்டால் அது தற்கொலைக்கு சமம் என்பதை புரிந்து கொண்ட விஜய் அதிமுக, பாஜகவுடன் கூட்டணி போடுவதற்கு தயாராகி விட்டார் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் பாஜக, அதிமுக கூட்டணியில் இணைவது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.